கொலுசு இதழ் வாசகர்களுக்கு வணக்கம். வாசகர்களே, இன்னைக்கு நீங்க கேட்க போறீங்க பிப்ரவரி மாத கொலுசு இதழில் இடம்பெற்ற எழுத்தாளர் உஷாராணி சம்பத்தன் அவர்கள் எழுதிய சாட்சி அப்படிங்கிற சிறுகதை தான். இந்த கதையை உங்களுக்காக சொல்ல போறேன் நான், சண்முகவள்ளி ஸ்ரீனிவாசன். பைக்கை நிறுத்திட்டு ரத்தக்கரை படிந்த தன்னோட சட்டையை கலற்றியபடியே வீட்டுக்குள்ள வந்தான் செல்வம். தூங்கிக்கிட்டு இருந்த சகஸ்ராவை கட்டில கடத்திட்டு பூர்ணா ஹாலுக்குள்ள வந்தா. உடனே திரும்ப போகணும், அட்மிட் பண்ணி இருக்கிறாங்க, சட்டையை மாத்திட்டு போகிறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே சாப்பாட்டு பையையும் சட்டையையும் பூர்ணா கிட்ட கொடுத்தான். பூர்ணாவுக்கோ வார்த்தைகளே வரல. சட்டைய பிரிச்சு பார்த்தா அதுல தெரிஞ்ச ரத்தக்கரையே விபத்தோட தீவிரத்தை சொல்லுச்சு. என்ன குற்றவாளி மாதிரி பாக்காத பூர்ணா, எத்தனை தடவை அந்த குழந்தைய நான் டிராப் பண்ணி இருக்கிறேன் ஸ்கூல்ல, இப்படி இன்னைக்கு நடக்கும்னு எனக்கு என்ன தெரியும் சொல்லு. என்னோட தப்பு இதுல எதுவுமே இல்ல, போன்லயே சொன்னேன்ல, நிதானமா தான் போனேன். பூர்ணாவுக்கு துக்கம் தொண்டைய அடைச்சுது. நானும் வாரேன், எந்த ஹாஸ்பிட்டல் அப்படின்னு கேட்டா. ஆகாஷ்ல தான், நீ வந்தாலும் இப்ப பார்க்க முடியாது, குழந்தை ஐசியூல இருக்கா. நானும் பவித்ராவுமே இன்னமும் பார்க்கல. உண்மையை சொல்லுங்க, உங்க முகமே சரியில்லை, என்னோட கண்ணை பார்த்து பேசுங்க. குழந்தை இருக்காளா இல்லையா? நீ ரொம்ப டென்ஷன் ஆகுற, என்னையும் டென்ஷன் பண்ற. உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்ல. அவ அம்மா ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கா, பிரணவ் மதுரையில இருக்கான், போன் பண்ணிட்டேன், திரும்ப வந்துகிட்டு இருக்கான், அவங்களே தைரியமா இருக்காங்க. இப்ப நீ கூட வர வேண்டாம், சகஸ்ராவை பாத்துக்கிட்டு வீட்லயே இரு. வேற ஏதாவது ஹெல்ப் வேணா சொல்றேன். இப்ப எனக்கு ஒரு காப்பி மட்டும் கொடு பூர்ணா, தலையே வெடிச்சு போற மாதிரி வலியா இருக்கு. எதுவா இருந்தாலும் நான் போன் பண்றேன்னு சொல்லிட்டு முகம் கழுவ போனா செல்வம். எதுவா இருந்தாலும்ங்கிற வார்த்தை அவளை சில்லிட வைத்தது. மறுபடியும் சட்டையை திறந்து பாக்குறதுக்கு அவளுக்கு திராணியே இல்ல. சட்டையை தூக்கி மூளையில எரிஞ்சிட்டு சமையல் அறைக்குள்ள போனா. செல்வத்துக்கு காப்பிய கலந்து வச்சுட்டு அஸ்வதியோட அம்மா பவித்ராவுக்கு பிளாஸ்க்ல காப்பிய நிரப்பினான். வேண்டான்னு தான் சொல்லுவாங்க, வற்புறுத்தி கொடுங்க, கையில பணமும் கார்டும் எடுத்துட்டு போங்க, காலையில நிதானமா தானே போனீங்க அப்படின்னு மறுபடியும் ஆரம்பிச்சா. அவளோட எந்த கேள்விகளுக்குமே பதில சொல்லாம பைக்ல கிளம்பி போனா. செல்வமும் பூர்ணாவும் வசிக்கிறது கிழக்கு தாம்பரத்துல தனி குடியிருப்பு நிறைந்த ஒரு காலனியில. அவங்களுக்கு 2 வயசுல ஒரு பெண் குழந்தை இருக்கிறா, பேரு சகஸ்ரா. அந்த தெருவுல இவர்கள் வீட்டுல இருந்து வலதுபுறமா 3வது வீட்டுல வசிக்கிறவங்க பிரணவ் பவித்ரா ஜோடி. அவங்களுக்கு 6 வயசுல அஸ்வதினு ஒரு குழந்தை. பிரணவும் செல்வமும் வேலை பார்க்கறது ஒரே நிறுவனம் தான். பவித்ராவோ வேலைக்கு போய்கிட்டு இருக்கா. குழந்தை ரொம்ப சின்னவளா இருக்கிறதுனால பூர்ணா இப்போதைக்கு வேலைக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணத்தை கொஞ்சம் ஒத்தி வச்சிருந்தா. அஸ்வதி 2 குடும்பங்களுக்கும் செல்லக்குட்டி. 6 வயசுல இதை விட பொடியாகவும் துருதுருப்பாவும் ஒரு குழந்தை இருக்கவே முடியாது. பாக்குறதுக்கு ஒட்டிய கண்ணங்களும் கருத்த நிறமும் அந்த கருத்த முகத்துல வெளிச்சம் ஏற்றுகிற மாதிரி பொட்டு தீபமா பளிச்சுன்னு மின்ற அவளோட கண்களும் அவளோட உயரத்தை விட ரொம்ப நீண்டு தொங்குற அந்த அடர்த்தியான தலைமுடியும் அவ்வளவு அழகா இருப்பா. உங்க அம்மா என்ன தலைக்கு மட்டும்தான் சோறு போடுறாங்களா அப்படின்னு கேட்டு பூர்ணா குழந்தைய வம்பிழுத்துக்கிட்டே இருப்பா. அஸ்வதி ஸ்கூல்ல இருந்து 3 மணிக்கெல்லாம் பூர்ணா வீட்டுக்கு தினமும் ஆட்டோல வந்து இறங்கிடுவா. வந்ததுமே வாயோயாத பேச்சு, விடாத கதை, எல்லா குத்து பாடல்களுக்கும் நடனம்னு சகஸ்ரா வந்ததுல இருந்து ஒரே சேட்டையாதான் இருக்கும். சகல விதமான சேட்டைகளையும் செஞ்சுக்கிட்டே இருப்பா. சமயத்துல அவளே குரங்கா நாயா ஒரு குட்டி பிசாசாவ மாதிரி கூட சகஸ்ராவை பயமுறுத்தி சிரிக்க வைப்பா. போனா போகுதுன்னு கொஞ்சமா கடைசியா ஒரு ஹோம்வொர்க்க செஞ்சு முடிச்சுட்டு போவா. அந்த வெளிச்சம் நிறைந்த கண்கள் தூங்கி மயங்குற வரைக்கும் ஆட்டம் ஆடிக்கிட்டே இருக்கும். பவித்ரா வீட்டுக்கு வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு அஸ்வதியை தூக்கிட்டு போவா. நேத்து இரவும் ஆட்டம் போட்டுட்டு தான் அவளோட வீட்டுக்கு போனா அந்த குழந்தை. 8:15 மணிக்கு செல்வம் காதுகள்ல இயர்போனை சொருகிக்கிட்டே ஆபீஸ்க்கு பைக்ல கிளம்பி போனான். அன்னைக்கு வரைக்கும் அந்த நாள்ல எந்த மாற்றமும் இல்ல. 9 மணி அளவுல பதட்டமா அவனோட செல்போன்ல அழைச்ச போதுதான் விஷயமே தெரிஞ்சது. அஸ்வதிய வழக்கமா பள்ளிக்கு அழைச்சிட்டு போற ஆட்டோ அன்னைக்கு வரவே இல்ல. அவங்க வீட்டு வாசல்ல குழந்தைய வச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு இருந்தா பவித்ரா. செல்வம் வண்டியோட வேகத்தை குறைச்சான். என்ன ஆட்டோ வரலையா? இல்ல செல்வம், தணிகாசலம் தான் வருவாரு, அவருக்கு ஏதோ உடம்பு சரியில்லையா, இப்பதான் போன் வந்துச்சு, இவரும் ஆபீஸ் வேலையா மதுரையில இருக்காரு, எனக்கும் வேலைக்கு போக நேரம் ஆயிடுச்சு, அதான் வேற ஏதாவது ஆட்டோ கிடைக்குதான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன், என்கிட்ட சொல்லிருக்கலாமே, நான் டிராப் பண்ணிருக்க மாட்டேனா, ஆந்திவே தானே, நானே இறக்கி விடுறேன், ஏ வாயாடி ஏறி என் வண்டியில அப்படின்னு சொல்லி குனிஞ்சு அஸ்வதிய தூக்கி முன்புறமா உட்கார வச்சான். குட்டி அணில் மாதிரி அஸ்வதி அவனோட வண்டியில ஏறி உட்கார்ந்திருந்தா. வண்டியில ஏறின வினாடியில இருந்து முகத்தை திருப்பி திருப்பி செல்வத்தை பார்த்தபடியே ஒரே கதை அடிச்சுக்கிட்டு வந்தா. 10 நிமிஷத்துக்குள்ள 1000 வார்த்தைகள் பேசிட்டா. பைக்கோ ஸ்பீட் பிரேக்கர்ல ஏறி இறங்கி தடம் மாறியதுல வீசி எரியப்பட்டா. தலையில பட்ட அடியால வினாடியில மயங்கியவள வாரி அணைச்சுக்கிட்டு கூட்டத்தையும் நடுக்கத்தையும் சமாளிச்சு ஒரு வழியா மருத்துவமனைக்குள்ள கொண்டு வந்து சேர்த்தான். அதுக்குள்ளே 20 நிமிடங்கள் கடந்துருச்சு. அவசர சிகிச்சை
சிகிச்சை பிரிவுல அங்கிருந்த தீவிர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றப்பட்டா. பிரணவ் பவித்ராவுக்கு போன்ல அழைச்சான். அள்ளி சொருகிக்கிட்டு ஆட்டோல வந்து இறங்கின பவித்ரா கிட்ட துக்கத்தை இறக்கி வச்சுட்டு சட்டைய மாத்திட்டு வர்றதா சொல்லி வீட்டுக்குள்ள வந்தான் செல்வம். இதுதான் போன்லயும் நேர்லயும் பூர்ணா கிட்ட சொல்லப்பட்ட தகவல். இந்த மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனைக்கு செல்வம் மறுபடியும் போய் சேர்ந்தப்போ கைகளை குவித்தபடியே கண்களை சிமிட்டி நிலையற்ற பார்வையோட தீவிர சிகிச்சை பிரிவுல ஒட்டிய வராந்தாவில உட்கார்ந்திருந்தா பவித்ரா. யாரிடமும் பேசுவதற்கு அவளுக்கு எதுவுமே இருக்கல. கேட்க வேண்டியதை எல்லாம் பல முறை கேட்டுட்டா. ஏன், எங்க, எப்படி நடந்தது, இதையெல்லாம் கேட்டு என்ன ஆக போகுது, ஒரு பிரயோஜனமும் இல்ல. நேரத்தை பின்னாடியா செலுத்த முடியும் அப்படிங்கறத நல்லா புரிஞ்சிருந்தா. ஐசியூ வாசல பார்த்தபடியே உட்கார்ந்திருந்தவளோட பக்கத்து இருக்கையில வந்து அமர்ந்தான் செல்வம். அவகிட்ட ஒப்படைத்திருந்த அவள் இன்னமும் பிரித்து பார்க்கப்படாத, பார்ப்பதற்கு சக்தியே அற்ற அஸ்வதியோட பள்ளி சீருடையும் புத்தக பை பொம்மையும் ஆடிக்கிட்டு இருந்த உணவு கூடையும் இருந்துச்சு. பவித்ரா, காப்பி குடிக்கீங்களா? பூர்ணா கொடுத்து விட்டா. பிரணவ் 4 மணிக்கெல்லாம் வந்துருவாமா. இப்பந்தான் பேசுனா. ஒரு தலை அசைவு கூட அவகிட்ட இருந்து வரல. யாருக்கிட்ட கெஞ்சியும் உள்ள போகிறதுக்கோ பாக்குறதுக்கோ இன்னும் அனுமதி கிடைக்கவே இல்ல. செல்வத்தோட எத்தனை முறை பைக்ல போயிருக்கா. இன்னைக்கு மட்டும் ஏன் இப்படி நடந்தது? அம்மா, எனக்கு ஜுரம்மா, தொட்டு பாரு, நான் வேணா ஸ்கூலுக்கு லீவு போடட்டான்னு கேட்ட குழந்தைய நான் ஏன் வற்புறுத்தி ஸ்கூலுக்கு அனுப்பி வச்சேன். பைக்ல இருந்து பறந்து விழுந்த அஸ்வதியோட தோற்றம் மீள் காட்சியா அவனை குடைஞ்செடுத்துக்கிட்டே இருந்தது. மாமா, ஸ்பீட் பிரேக்கர் அப்படிங்கிறது தான் அவளுடைய கடைசியான சொல்லா இருந்தது. தூக்கி எறியப்பட்ட இடம் நடைபாதையின் ஓரம். இங்கிருந்து ரத்தம் வருது அப்படிங்கறத அனுமானிக்க முடியாத அளவுக்கு ரத்தம் பரவலா இருந்தது. தலைய உதறிக்கிட்டு கண்ணாடி கதவின் ஊடா அவளை பாக்குற முடியுமா அப்படின்னு வந்து நின்னான். கதவை திறந்து வெளியே வந்த நர்ஸ் யாரையோ தேடுற மாதிரி இருந்தது. விலகி நின்னான். பெற்ற குழந்தையோட நிலை என்னன்னு தெரியாம ஐசியூ வார்டுல உட்கார்ந்து காத்துக்கிட்டு இருக்கிறது மிக கொடூரமான தண்டனையா தோணுச்சு அவளுக்கு. பாக்குற வேலை, சேர்த்து வச்சிருக்கிற பணம், பொருள் எல்லாத்தையும் இந்த ஒரு நொடியில வேணான்னு உதறிட்டா என் பொண்ணு திரும்ப வந்துட மாட்டாளா அப்படின்னு அவ யோசிச்சுக்கிட்டு இருந்தா. யாரோ வந்து அவளோட தோலை தொடர மாதிரி இருந்தது. சீஃப் டாக்டர் வந்திருக்கிறாரு, உங்க ஹஸ்பண்ட் வந்தாச்சா அப்படின்னு கேட்டாங்க. குழந்தை எப்படி இருக்கா? ஹஸ்பண்ட் இன்னும் வரல, 4 மணிக்குள்ள வந்துருவாருன்னு சொல்றதுக்குள்ள அவளோட கண்கள் மயங்கி சொருகி விழ ஆரம்பிச்சா. இதோ பாருங்க, நீங்க பயப்படாதீங்க, ஸ்கேன் எடுத்திருக்கு, லேசான ரத்த கசிவு இருக்கு உள்ளுக்குள்ள, அது நிக்கணும். அது மட்டும் இல்ல, இடது கண்ணுக்குள்ள ஒரு நர்வ் கட்டா இருக்கு, ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இருக்கு, சர்ஜரி தேவைப்படலாம். நீங்க ரொம்ப பயந்திருக்கீங்க, இப்போதைக்கு நீங்க உள்ள போக வேண்டாம், உங்க ஹஸ்பண்ட் வரட்டும், 5 மணிக்கு மேல போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு அவளை தட்டி எழுப்பி அவளோட காதுல சொன்ன மாதிரி கேட்டுச்சு. இவங்களோட வந்தவங்க யாரு? ஏதாவது குடிக்க கொடுங்க, பாருங்க ரொம்ப மயக்கமா இருக்காங்க அப்படின்னு சொன்ன நர்ஸோட குரல்ல ஓடி வந்தான் செல்வம். அவர் வரட்டும்னு தன்னோட சைகையாலேயே தெரிவிச்சு நாற்காலியில சாய்ந்து உட்கார்ந்தா பவித்ரா. செல்வத்துக்கு அவளை நேர்கொள்வது ரொம்ப சிரமமா இருந்தது. தூக்கி எறியப்பட்ட ஒரு சின்ன பொம்மை போல நடைபாதை ஓரத்துல பள்ளி சீருடையில கிடந்த அஸ்வதியோட உருவம் மின்னலா அவனோட கண்ணுல வந்து மறைஞ்சது. 60,000 ரூபாய் அவன் காதுகள்ல இப்ப நாராசமா ஒழிச்சுக்கிட்டு இருந்தது. 7 மணி நேரத்துல கடக்க வேண்டிய தூரத்தை 5.5 மணி நேரத்துல கடந்து வந்திருந்தான் பிரணவ். முழுக்க முழுக்க அழுது பயணம் செய்த சாயல் அவனோட கண்கள்ல தெரிஞ்சது. ஐசியூ கண்ணாடி வழியே அந்த சின்ன கையையோ காலையோ அந்த தீப்பொட்டு கண்களையோ பாத்திர மாட்டோமா அப்படின்னு அவன் ஏங்கி தவிச்சுக்கிட்டு இருந்தான். சீஃப் டாக்டரோ வேற வார்டுகள் எல்லாம் ரவுண்ட்ஸ் முடிச்சுட்டு வர்றதுக்கு நேரமாகும் போல இருந்துச்சு. குழந்தைய பார்க்க அனுமதி கிடைச்சபாடு இல்ல. திரும்ப திரும்ப செல்வத்திட்ட கேட்ட போது அவங்கிட்ட இருந்து ஒரே பதில் தான் வந்தது. வண்டியில ஏறினது முதல் முகத்தை திருப்பி திருப்பி குழந்தை பேசிக்கிட்டே வந்ததுனால என்னோட கவனம் சிதறி போச்சு, வேகத்தடைய தவற விட்டதா சொன்னான். கவனிக்கலடா, கண்ணு மறைச்சிட்டடாங்கிற ஒரே வார்த்தைய அவன் திரும்ப திரும்ப சொல்லும் போது அவனோட கண்களும் கசிஞ்சு போச்சு. எல்லாம் விதின்னு சொல்லி அது மேல பழிய தூக்கி போட்டுட்டு காத்துக்கிட்டு இருந்தான். அனுமதி கிடைக்க இரவு 10 மணிக்கு மேல ஆகிடும்னு சொன்னாங்க. 2 நிமிஷம் பார்த்துட்டு போயிடுறேன், தள்ளி நின்னு கூட நான் பார்த்துட்டு வந்துடுறேன், தயவு செஞ்சு அனுமதி கொடுங்க. என்னோட வண்டியில தான் குழந்தைய நான் ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போனேன், என் ஃப்ரெண்டோட குழந்தை தான், 2 நிமிஷம் மட்டும் கொடுங்களேன்னு மூச்சு விடாம கெஞ்சினான். பார்த்துட்டு உடனே வந்துடணும்னு வாக்குறுதி பெறப்பட்டு செல்வத்துக்கு உள்ள அனுமதி கிடைச்சது. ஐசியூக்குள்ள போறதுக்கான பிரத்யேக உடை அணிந்து உள்ளுக்குள்ள நுழைஞ்சான். ஆக்சிஜன் மானிட்டர் பீப் ஒளியும் மருந்து வாடையும் யாரோ ஒருவரின் இடைவிடாத இருமல் சத்தமும் கேட்டபடியே இருந்தது. முதலா பயத்தை உணர்ந்தான். யாரையுமே பார்க்காம எல்லாரையும் பார்க்கறத தவிர்த்து வலப்புறம் இருக்கிற கடைசி படுக்கைக்கு முன்பா போய் நின்னான். யாருது? நேத்து என் கூட விளையாடிக்கிட்டு இருந்த அஸ்வதியா? பெரிய கட்டுகளோட இன்னும் சிறிய உருவமா தெரிஞ்சா. அவளோட மூச்சுக்கு சாட்சியா வயிறு மட்டும் ஏறி ஏறி இறங்கிக்கிட்டு இருந்தது. ஓயாம வாயாடுற குழந்தை மருத்துவமனை உடையில அசைவில்லாம படுத்து கிடக்கிறத செல்வத்தால ஒரு நிமிஷத்துக்கு மேல பார்க்கவே முடியல. போர்வையை நீக்கி குனிஞ்சு சிறு பாதங்களுக்கு முத்தமிட்டுட்டு நடக்க ஆரம்பிச்சான். சீஃப் நர்ஸ் கிட்ட நன்றியை தெரிவிச்சுட்டு வெளியில வந்தான். மூச்சு திணற மாதிரி இருந்தது. இரவு சொல்கின்ற வேளையிலும் அவனுக்கு வியர்த்து வழிய ஆரம்பிச்சது. தலைய குனிஞ்சு கண்களை தொடச்சுக்கிட்டே கீழே இறங்கி நடந்தான்.
நடந்து வந்தான். சுட்டு பொசுக்கும்னு தெரிஞ்சும் விளக்குல விழுற விட்டுல் பூச்சியா நடந்த உண்மையான நிகழ்வுகள் நினைவுகளை நோக்கி போச்சு. ஏ வாயாடி, என்ன சைலண்டா வாரீங்க? சாக்லேட்டா வாயில அடைச்சு வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டான். எனக்கு ரொம்ப ஜுரம் மாமா, அம்மா கிட்ட லீவ் போடவான்னு கேட்டேன். அம்மா தான் என்ன திட்டி அனுப்பிட்டாங்க தெரியுமா அப்படின்னு சொன்னான். ஓஹோ, அப்படியா விஷயம்? சரி, அப்ப அப்படியே சாஞ்சு படுத்துட்டே வருவியான். நான் ஒரு கால் பண்ணி ஒருத்தருக்கு செம டோஸ் விட வேண்டியதா இருக்கு, கதை கேட்டுக்கிட்டே வா சரியா அப்படின்னு சொன்னான். வேணா மாமா, வண்டி ஓட்டும் போது போன் பேசினா அப்பா அம்மாவை திட்டுவாங்க அப்படின்னு சொன்னான். அது உங்க அப்பா, இது மாமா. மாமா கேடி மாதிரி வண்டி ஓட்டுவேன் சரியா, நீ அமைதியா கேட்டுக்கிட்டே வா அப்படின்னு அஸ்வதியோட வார்த்தைகளை அலட்சியம் செய்துட்டு இயர்போனை காதல மாட்டிக்கிட்டு ஆபீஸ்ல இருந்த சாரதியோட எண்களுக்கு அழுத்தினான். சாரதி, 60,000 பணம் பாக்கி, ஞாபகம் இருக்கா இல்லையா? காலேஜ் ஃபீஸ்னு தானே கேட்ட உடனே கொடுத்து 7 மாசம் ஆச்சு, எப்ப திருப்பி தரப்போற? என்ன கொஞ்ச நாளா? நான் என்ன லூசு பயலா? டாஸ்மார்க்ல தினமும் உன்னை பாக்குறேன்னு எல்லாரும் சொல்றாங்க. ஆபீஸ்ல வச்சு உன்னை அசிங்கப்படுத்த வேண்டாம்னு பாக்குறேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. இன்னும் 2 நாளைக்குள்ள பைசல் பண்ணு, இல்ல நாளைக்கு ஆபீஸ்ல அசிங்கப்படுவ அப்படின்னு இவன் சொல்லவும் மேலும் கோவமா எதிர்முனையில பேச்சு சத்தம் கேட்டது. அடுத்த சொல் பரிமாற்றங்களும் பிரயோகங்களும் சாலையில விரைகின்றவர்களின் கவனத்தை ஈர்த்தது. செல்வத்துக்கு ஆத்திரம் தாங்க முடியல. பைக்க வேகமா எடுத்தான். பெருங்குரல்ல சண்டை தொடர்ந்தப்போ, மாமா மாமா அங்க ஸ்பீட் பிரேக்கர் இருக்கு அப்படின்னு குழந்தையோட எச்சரிக்கை அவன் காதுல விழுகிறதுக்குள்ள வண்டி முழு வேகத்துல அதுல ஏறி இறங்கிருச்சு. அதுக்கு பின்னான நிகழ்வுகள் விபரீதத்தை யாருக்கிட்ட எப்படி சொல்லி மன்னிப்பு கேட்க முடியும்னு தெரியாம நிசப்தமா வெடிச்சு அழுதுகிட்டு இருந்தான் செல்வம். நண்பர்களே, இதுவரை நீங்கள் பிப்ரவரி மாத கொலுசு இதழில் இடம்பெற்ற எழுத்தாளர் உஷாராணி சம்பந்தன் அவர்கள் எழுதிய சாட்சி அப்படிங்கிற சிறுகதை கேட்டீங்க. மற்றும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சண்முகவள்ளி ஸ்ரீனிவாசன். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.